أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 344வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 135வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கொஞ்சம் அழுத்தமான வார்த்தை என்ன செய்யறான், பயன்படுத்தலாம். கூப்பிடுறப்ப கொஞ்சம் சத்தமா உயர்த்தி சொன்னோம்னா அவரை கண்டிக்கிறாங்கிற அர்த்தம் இல்லை. எப்பா நில்லுப்பான்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இந்தப்பா நில்லு அப்படின்னா என்ன செய்வார், கொஞ்சம் உத்து பாப்பாரா இல்லையா? அப்ப அந்த வார்த்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி எப்படி சொல்றானா, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீதமாக நடந்து கொள்ளுகிற விஷயத்திலே ரொம்ப உறுதியாகிறீங்கன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. என்னங்க, பெர்ஃபெக்டா நடக்கணும். கொஞ்சமும் கூட நீத குறைவு என்பது எதிலையும் உங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும், வீட்டிலே இருந்து குடும்பத்திலே இருந்து பள்ளியிலே இருந்து இன்ன பிற எல்லா காரியங்களிலேயும் சரி நீதத்தோடு என்ன செய்யணுங்க, நடந்துக்கணும். வியாபாரத்தில் நீதமா நடந்துக்கிறேங்கிறது மட்டுமல்ல, சின்ன மனைவியிட்டையும் சரி பிள்ளைகள்கிட்டையும் சரி எல்லாத்திலையும் என்ன செய்யணுங்க, நீதத்தோடு நடந்துக்கணும். அப்படி ஒரு வரலாற்று செய்தியை நாம சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி, எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க என்ன செஞ்சிச்சுங்க, பள்ளிவாசலுக்குள்ள வந்துச்சு. ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. வந்த உடனே அந்த சஹாபி என்ன செஞ்சாருங்க, ஆம்பளை பிள்ளை என்ன செஞ்சாருங்க, கொஞ்சி முத்தம் கொஞ்சி என்ன செஞ்சாரு, மடியில உட்கார வச்சுக்கிட்டார். பொட்ட பிள்ளை வந்துச்சு, இந்த உட்காருமா நீ என்ன செஞ்சாரு, உட்கார வச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பேச்சை நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, நான் இப்படி உயிரோடு இருக்கிறப்ப இப்படி நடந்துக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. நான் உயிரோடு இருக்கிறப்ப நடந்துக்கிறீங்களே, எதுக்காக வேண்டி இந்த பாரபட்சத்தை என்ன செஞ்சிருக்கீங்க, நடந்துக்கிறீங்க. அப்ப வியாபாரத்துல மட்டும்ங்கிறதல்ல, குடும்பத்திலையும் சரி இன்ன பிற விஷயத்திலையும் சரி அண்டை வீட்டுக்காரோட எல்லாத்திலையுமே நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா என்ன செய்யணுங்க, நடந்துக்கணும். ரொம்ப கரெக்டா நடந்தா என்ன சொல்லிடுவாங்க, இவர் நமக்கு செட் ஆக மாட்டார். என்ன சொல்லிடுவோம் நம்ம, இவரு
இவர் நமக்கு செட் ஆக மாட்டார். ரொம்ப ஆள் ரொம்ப ஓவரா போனா நாம என்ன செய்யறது, அப்படியே நடந்துக்கிறது, என்ன செய்ய சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான் இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்றான் அல்லாஹ். நீத விஷயத்துல எந்த நேரத்துல என்ன செஞ்சிடாதீங்க, குறைபட்சம் என்ன செஞ்சிடாதீங்க, நடந்துக்காதீங்க. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தா ஷுஹதா அலில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி சாட்சி சொல்லவர்களாக இருங்க. அல்லாஹுக்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடியவங்களாக இருங்க. என்ன சாட்சி? அதுல ஒண்ணு உங்களுக்காக வேண்டி நீங்க சாட்சி சொல்றதா இருந்தாலும் என்ன செய்யுங்க, அல்லாஹுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்க. அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு சாட்சி சொல்றதா என்ன, தப்பு நடந்து போச்சு, யாருப்பா தப்பு செஞ்சீங்கிறப்ப அந்த நேரத்துல நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு போய் இருக்காம, ஏங்க நான் தாங்க செஞ்சேன், என்ன செஞ்சிருங்க, நீங்க சரண்டர் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நீங்க சரண்டர் ஆயிருங்க. அது உங்களுக்கு நீங்க சொல்ற சாட்சி. இப்ப அந்த நேரத்தில் தப்பிச்சு ஓடி போய் மறைஞ்சு போய் தலைமறைவாகிறதுங்கிறது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமே அல்ல. என்ன செய்யறதுங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் சாட்சியாளர்களாக ஆகுங்கன்னா, ஒண்ணு அந்த நேரத்தில் தப்பு நடக்குது, தப்பு நடக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்க, அதை கண் கொண்டு என்ன செஞ்சீங்க, பார்த்துட்டீங்க. அந்த நேரத்தில் உங்களை வந்து கூப்பிடுறாங்க, நீங்க தான் நான் பார்த்தீங்க, வந்து சாட்சி சொல்லுங்கண்டா என்னத்துக்கு எனக்கு வம்பு அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, ஒதுங்கிடாதீங்க. உங்களுக்கு அதர் பார்ட்டி யாருக்காக நீங்க சாட்சி சொல்றீங்களோ அது பெற்றோர்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உறவினர்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இது பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு, வெளியே வந்து நம்மளை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன செய்யறாரு, அந்த இடத்துல ஒதுங்கி போகாதீங்க. இந்த சின்ன ஏழையா இருக்கிறான், இவனுக்கு போய் எதிராக சாட்சி சொல்லி நாம என்ன சம்பாதிச்சிட போறோம்னு என்ன செஞ்சிடாதீங்க, அப்பயும் ஒதுங்கிறாதீங்க. ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, ஏழையின் மீது கருணை காட்டுறதும் பணக்காரன் மீது அந்த நேரத்தில் அவனிடத்தில் நடந்து கொள்வதும் அல்லாஹுக்கு எப்படின்னு தெரியும். நீங்க என்ன செய்யாதீங்க, அது விஷயத்தில் அப்படி நடந்துக்காதீங்க. அல்லாஹுக்காக என்ன செய்யுங்க, நீங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். அந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி மழுப்புனீங்கன்னாவோ அல்லது சாட்சி சொல்லாம நீங்க கொஞ்சம் ஒதுங்கினீங்கன்னாவோ அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. நம்ம எங்கேயாச்சும் யாருக்காச்சும் சாட்சி சொல்லி இருக்கிறோமாங்க? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன செய்யணும், சாட்சி சொல்லணுங்கிற அல்லாஹ் தஆலா சொல்லணும். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஆனா சாட்சி சொல்ற விஷயத்துல நீங்க என்னைய மட்டும் பாருங்க, வேற யாரும் என்ன செய்யாதீங்க, பார்க்காது. யாருக்காக நீ சாட்சி சொல்றேன், அல்லாஹுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்க. அந்த நேரத்துல என்னங்க பாய் நம்மளா இருந்துட்டு நமக்கே மாட்டி விட்டீங்களேன்னு என்ன செய்வாரு, சொல்லுவாங்களா இல்லைங்களா? நமக்கு நம்மால் தாங்க எதிரி, நாம சொல்றோமா இல்லைங்க? என்னங்க அப்புறம் அவன்லாம் அடுத்தவங்கலாம் அப்புறம் தான் எதிரி. யார் நமக்கு, யார் தான் எதிரி? நமக்கு நம்மால தான் எதிரி. நம்ம சொல்ற மாதிரி நம்மளா இருந்துகிட்டு நம்மளேவே என்ன செஞ்சுட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. தவறு நடந்தா அந்த நேரத்தில் சாட்சிக்காக நீங்க அழைக்கப்பட்டா என்ன செய்யுங்க, நீங்க அது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலையை மாற்றணுங்கிறது யாருக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். கரிசனம் காட்டுறதோ அந்த நேரத்தில் பயந்துக்கிறதோ யாருக்கும் பயந்துக்காதீங்க, அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் என்ன செய்யுங்க, சாட்சி சொல்லுங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான். இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சோம், சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 136வது வசனம். மேல சொன்ன மாதிரியே அல்லாஹு தஆலா இங்கேயும் ஈமான் கொண்டவர்களே என்ன செய்யறான், ஆயத்தை ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாளா நம்ம கேட்ட பயானுக்கும் இன்னைக்கு நம்ம கேட்கிற பயானுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன சந்தேகம், 2025ங்களா, 2025 இன்னும் ஒரு வருஷம் ஆனால் ஒரு மாதம் ஆனால் 2026. இதே சபையில் 60 வயசை கடந்தவங்க, 70 வயசை கடந்தவங்க, 55 வயசு கடந்தவங்களாம் நம்மளாம் இருக்கிறோம். இன்னைக்கு பயான் அதிகமா, அந்த காலத்தில் பயான் அதிகமா? இந்த காலத்தில் என்னதுங்க, அந்த காலத்தில் கம்மி. அந்த காலத்தில் என்னங்க ரொம்ப கம்மி. வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான் மட்டும் கேட்பீங்க, அப்புறம் வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் ரம்ஜான் மாதம் வந்தால் பயான் கேட்பீங்க, நோபுல பயான் கேட்பீங்க. இந்த காலத்தில் அதிகம் பயான். யூடியூப் திறந்தா எத்தனை பயான் வருது, சபை பராத். யூடியூப் திறந்தா எத்தனை பயான் வருதுங்க, லட்சக்கணக்கான பயான் என்ன செய்யுது, வந்துகிட்டே இருக்குது. இப்ப இந்த காலத்தில் இருக்கிற மக்கள்கள் பலகீனமா இருக்காங்களா, அந்த காலத்தில் இருந்த மக்கள்கள் பலகீனமா இருந்தாங்களா? கரண்ட் கரெக்டா கொடுத்தா லைட் எரியணும்ல, என்னங்க ஜி? 40 வாட்ஸ் பல்ப் போட்டா 40 வாட்ஸ் எரியணும்ல. கரண்ட் சப்ளை இல்லாம லோ வால்டேஜா இருந்தா என்ன செய்யும், எங்கேயோ லோ வால்டேஜா இருக்குது என்ன செய்யும் சொல்லலாம்.
இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் பார்த்தா அன்னைக்கு தான் லோ வால்டேஜ், இன்னைக்கெல்லாம் சப்ளை கரெக்டா இருக்குது. அப்ப இன்னைக்கு ரொம்ப தெளிவா மக்கள் இருக்கணும்ல. ஏன் இன்னமும் மக்கள்கள் என்ன செய்யறாங்க, நாளுக்கு நாள் என்ன செய்யறாங்க, பலகீனமாக்கிட்டே போறாங்க. என்ன காரணம்? தக்குவா இல்லையா? அப்புறம் மொபைல் அதிகமாயிருச்சு, தேவை அதிகமா இருக்குது, பயானும் அதிகமா இருக்குது. அப்ப இந்த துனியால ஃபசாத் இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்ப அந்த அளவுக்கு மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படித்தானே? நோய் அதிகமாயிருச்சு, மருந்து என்ன செய்யுது, கொடுக்க வேண்டியது இருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி நோய் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப இருந்த நோய் வேற, இப்ப இருக்கிற நோய் வேற. ஆனா மருந்து ஒண்ணுதான். மருந்து காய்ச்சலுக்கும் போனாலும் அதே மருந்து தான் கொடுப்பாரு டாக்டர். என்னங்க, தலைவலின்னு போனாலும் என்ன செய்வாரு, அதே மருந்து தான் கொடுப்பாரு. ஆளுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யறதுல மருந்து 1-2 நேரத்துல தான் மாறுமோ ஒழிய பொதுவாக தான் என்ன செய்யுது இருக்குது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா ஒண்ணுதானுங்க. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பயான் ரொம்ப குறைவு தான். ஆனா அந்த ஒண்ணு கேட்டாலும் வீட்டுல வந்து அமல் செய்வாங்க. என்னங்க ஆச்சு, அப்படித்தானுங்க. வீட்டுல வந்து என்ன செய்வாங்கங்க, அமல் செய்வாங்க. உடனே எப்பா இன்னைக்கு ஜும்மால அஜர்த் பயான்ல சொன்னாரு, எல்லாரும் தொப்பி போட்டு தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னார். உடனே என்ன செய்வாங்க வீட்டுல எல்லாரும், இனிமேல் வீட்டுல இப்படித்தான் இருக்கணும்னு அஜர்த் பயான்ல சொல்லி இருக்கிறார். அப்ப கல்புல என்ன வருது, பயம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே எனக்கு ஏதாவது ஒன்னே ஒரு உபதேசம் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க, என்னங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு பண்ணியிருக்காங்க தங்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில. சஹாபாக்கள் வந்து கேட்கிறார், ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, நறுக்குன்னு சொல்லுங்கிறார் சஹாபா. ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, நான் இன்னும் அதை ஒண்ணு மட்டும் போதும், என் வாழ்க்கையில நான் கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த புக்கு வச்சுக்க, படிச்சுக்க அப்படின்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் ஒன்னே ஒன்று சொன்னாங்க, லா தகுல, தப்பா கோவப்படாதப்பான்டா. என்ன சொன்னாரு, கோவப்படாத. ரெண்டாவது மறுக்கா கேட்டார் அவரு, அடுத்த நாயகமே லா தகுல, கோவப்படாது. திரும்பவும் கேட்கிறார் அந்த சஹாபி, அடுத்தங்க நாயகமே லா தகுல, கோவப்படாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க அந்த ஹதீஸ் ஒண்ணுதான் அவருக்கு முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் அது என்ன பண்றாரு, கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஃபாத்திமா நாயகன் கேட்டாங்க, எனக்கு வீட்டில் வேலைக்கு ஆள் கொடுங்க, வீட்டில் வேலை செய்ய முடியல, கையெல்லாம் காப்பு ஆச்சு போயிடுச்சு, மாவு அரைச்சு கையெல்லாம் மறுத்து போச்சு. என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸ்பீஹே ஃபாத்திமா என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. நம்ம என்னைக்காச்சும் ஓதி படுத்திருக்கிறோமா? ஓதி படுத்திருந்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் சலாமத். எத்தனை பயான்ல கேட்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும். என்ன சொல்றோம், என்ன ஓதணுங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இது ஓதுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்களா ஜி? அஜர்த்து துவா முடிக்கிறதுக்குள்ள நம்மள பாதி பேர் என்ன செய்வோம், முடிச்சிடறோம். இதுல ஒரு சுன்னத்து, ஒரு நடைமுறை தெரிஞ்சுக்கங்க. நாம இனிமேல் அதை திருத்திக்கலாம். இனிமேல் துவா முடிச்சிட்டு ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் ஓதி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். யார் ஓதி இருக்கிறா? ஆமா, இது நம்மளும் ஓதணும். இது நம்மளும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி சுன்னத்து ஃபர்ஸ்ட் இருக்குது. தொழுகிறோம், இமாம் துவா ஓதுறாரு, அப்புறம் என்ன செய்யணுங்க, சுன்னத் தொழுகணும். என்ன தொழுகணுங்க? இப்ப மக்ரிபுக்கு பின்னால பின் சுன்னத் இருக்குது, அதை தொழுகணும். லொஹருக்கு பின்னால பின் சுன்னத் இருக்குல்ல, அதை தொழுகணும். இஷாவுக்கு பின்னால பின் சுன்னத் இருக்குல்ல, அதை தொழுகணும். இப்ப நாம என்ன செய்யறோம்னா, என்னதான் ஃபர்ஸ்ட் வேலைன்னு என்ன செஞ்சிடறோம், தஸ்பீஹ் ஓதாரம். தஸ்பீஹ் ஓதணும் தான், தஸ்பீஹ் ஓதணும் தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. யாரும் ஓத வேணாம்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு அமல் இருக்குது. என்னது, என்ன அமலுங்க? சுன்னத்து. நாம என்ன செய்யறோம்னா அந்த நேரத்துல அப்படியே என்ன செஞ்சிடறோம், உட்கார்ந்துக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்துகளுக்கு பின்னாலையும் என்ன செஞ்சிருக்காங்க, தஸ்பீஹ் ஓதி இருக்காங்கன்னா சுன்னத்துக்கு அப்புறம் ஓதி இருக்கிறாங்க. எதுக்கு அப்புறம்? சுன்னத்துக்கு. ஒது செய்யறோம்ல, ஒது செய்யறப்ப ஃபர்ஸ்ட் எதை கழுவணும், கையை கழுவணும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை கழுவுறாரு, ஒருத்தர் வந்து காலை கழுவணும். இல்ல நாங்க இப்படி ரிவர்ஸ்ல இருந்து நான் என்ன செய்யறேன், நான் போறேன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம், ஒத்துக்கோமாங்க ஜி, இப்படித்தான் முறை. ஒலுவனுடைய சுண்ணத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு சுண்ணத்து என்னன்னா தர்த்தீபா செய்யறது. கையை கழுவுறது, வாயை கொப்பளிக்கிறது, நாசிக்கு நீர் செலுத்து. இது தர்த்தீப். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்டா, தஸ்பீஹ்ங்கிற பேச்சு வர்றப்ப நான் இதை சொல்ல வரேன்டா, சுன்னத்து தொழுதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணுங்க, நம்ம தஸ்பீஹ் செய்யணும். புரியுதுங்களா? இதுக்கு மாதிரி ஏதாவது மாற்றமா நம்ம நடந்துருந்தா இனிமேல் என்ன செய்யலாம், நாம மாத்திக்கலாம். இன்னீங்க எல்லா இடங்கள்லையும் போய் பாருங்க, இன்றைக்கு அது ஒரு கொஞ்சம் நிலைமை மாறி போயிருக்கு.
என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் தஸ்பீஹ் ஓதுறாரு. தஸ்பீஹ் ஓதுறதா யாரும் ஓத வேணாம்னு சொல்லல. எப்போ ஓதணும்? சுன்னத் தொழுதுட்டு என்ன செய்யுங்க நீங்க ஓதுங்க. சரி, இப்ப அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா அமல் செய்யறதுல தான் வித்தியாசம். எங்கேயாவது ஒன்ன கேட்டால் என்ன செய்வாங்கங்க? உடனே என்ன செய்வாங்க? அமல் செஞ்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவே இனிமேல் ஒன்றும் கவலைப்படாத, ராத்திரி தூங்கு நேரத்தில் என்ன செய்யுங்க? தஸ்பீஹ ஓதிட்டு ஃபாத்திமா ஓதிட்டு படு, என்ன செய்யும்? உனக்கு காலையில் எந்திரிக்கிறப்ப புத்துணர்ச்சியா எந்திரிப்பேன். நான் இந்த ஹதீஸை கேட்ட சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எப்பெல்லாம் என்னைக்கு இந்த ஹதீஸை நாங்க காது கொடுத்து கேட்கிறோமோ நாங்க மௌத்து வரைக்கும் அமல் செஞ்சோம்ங்கிறாங்க. என்னங்க? மௌத்து வரைக்கும் நாங்க அமல் செஞ்சோம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு இந்த காலத்தில் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசங்க? ஒண்ணு என்ன? அமல் செய்யறது. அதை கொண்டு போய் நடைமுறையில கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப இந்த காலத்துல என்னதுங்க சிரமமா போயிடுச்சு. என்னங்க? உண்மைதானுங்க ஜி. வீட்டில் சொல்றதுக்கே என்ன செய்யமா இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. இப்போ எதுக்கு நான் இந்த சப்ஜெக்டை சொல்ல வர்றேன்டா, அல்லாஹ் தஆலா ஒரு விசித்திரமான ஒரு செய்தியை நமக்கு பாடமா என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன செய்தி? நாமெல்லாம் மூமின் தானங்க? நாமெல்லாம் மூமின் தானே, அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லையே? சத்தமா தான் சொல்லணும். பேர் என்னங்க பாய்? அப்துல் காதர். என்ன சொல்லலாம்? நம்ம பூரா ஆள் அந்த அந்த பார்ட்டியா இருக்கிற நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நம்மளாம் மூமின். இப்ப அல்லாஹ் நம்மளை என்ன பார்த்து சொல்றான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கிற அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க? ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கண்டா என்னங்க அர்த்தம்? எதை ஏற்கனவே ஈமான் கொண்டாச்சு இல்ல? எப்ப ஈமான் கொண்டீங்க? 1980 இருந்து நான் மூமின்ங்க. 1980 நான் பிறந்த இன்ன வரைக்கும் நான் யாரு தான்? மூமின். நான் ஈமான் கொண்டாச்சு. திரும்பவும் என்னத்துக்கு அல்லாஹ் ஈமான் கொள்ள சொல்றாங்க? இந்த ஹதீஸுக்கு எடுத்தவன ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்தா இந்த பயானுடைய மொத்தமும் முடிஞ்சு போயிடும். என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட இப்படி துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க, யா அல்லாஹ் என் ஈமான் புதுப்பிக்கிறதுக்கு எனக்கு நீ தௌஃபீக் செய். என்ன? ஈமான புதுப்பிக்கிறதுக்கு தௌஃபீக் செய். புதுப்பிக்கிறதுனா அப்ப அந்த நேரத்துல ஈமான்ல என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? அழுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். சட்டை என்ன செய்யறோம்ங்க? துவைச்சு போடுறோம். என்ன செய்யறோம்? நம்ம சட்டையை துவைச்சு போடுறோம். ஏன் துவைச்சு போடுறோம்? சட்டையில என்ன இருக்குது? அழுக்கு இருக்குது. அழுக்கா இருக்கிற சட்டையை துவைச்சு போட்டால் அந்த சட்டை என்ன செய்யுது? வெண்மையாக மாறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தவே சொல்றாங்க, உங்களுடைய சட்டை எப்படி அழுக்காகுதோ அது மாதிரி உங்க ஈமானும் அழுக்காயிருது. ஈமானும் அழுக்கா போயிருது. இப்ப என் ஈமான் அழகா இருக்குதா அழுக்கா இருக்காதுன்னு யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். சட்டை அழுக்காகிற மாதிரி உங்க ஈமான் என்னவாயிருது? அழுக்கா போயிருது. அதனால அல்லாஹ் கிட்ட இப்படி துஆ செய்யுங்க, ஃபஸ்அலுல்லாஹ, அல்லாஹ் கிட்ட நீங்கள் துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் என்னோட ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு எனக்கு நீ தௌஃபீக் செய். எப்படி சட்டை துணி அழுக்கா போச்சுன்னா துவைச்சு போடுறீங்களோ அது மாதிரி ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? நீங்க தௌஃபீக் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அப்ப மனுஷ வாழ்க்கையில ஈமான் என்னவாகுது? அழுக்காகுது. கேள்விப்பட்டிருக்கவங்களா? சூரத்து நிசாவனுடைய 136 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்தை தான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. ஆமினு, ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள். என்ன ஆஜியார், ஏற்கனவே ஈமான் கொண்டாச்சு, இங்க என்ன திரும்ப ஈமான் கொள்ள சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஒன்னும் ஆயத்து ரொம்ப அடி வாங்குற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுக்காகி போயிருக்கிற, பலகீனமாகி போயிருக்கிற, செய்கிற காரியத்தை கேட்கிற விஷயத்தை கல்வி ஒத்துக்காம போய் அங்கிட்டும் இங்கிட்டும் அல்லாடுது பார்த்தீங்களா? அந்த ஈமான் என்ன செய்யுங்க? நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா மனுஷன் என்ன செய்யணுங்க? ஈமான கொண்டுகிட்டே இருக்கணும், ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்ர் செய்யறப்ப, அந்த திக்ர் செய்யறப்ப இப்படி ஹதீஸ்ல வார்த்தை இருக்குது, ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஈமான் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்கள்லையும் ரொம்ப பெருசு. இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஒருத்தர் ஃபக்கீரா இருக்கிறார், ஒருத்தர் ஃபக்கீரா இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட ஈமான் உறுதியா இருக்கு, ஈமான் உறுதியா இருக்குது.
ஒருத்தர் ரொம்ப செல்வந்தரா இருக்கிறார், ஆனா அவர்கிட்ட ஈமான் என்னவில்லை, உறுதி இல்லை. இப்ப யாருங்க ரொம்ப நல்லவங்க? எப்படி காசு வச்சிருக்கிறவர் தான் நல்லவர். அப்ப எது பெருசுங்க? இப்ப நமக்கு இதுல என்னைக்கா சந்தேகம் வந்துடணுமாங்க? நமக்கு முன்னால செல்வந்தர் இருந்தால் என்ன செய்ய தேவையில்லை, நமக்கு முன்னால யார் இருந்தால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உஹது போர்க்களத்துல சஹாபாக்கள்லாம் ரொம்ப துவண்டு போயிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுங்கிற கவலை ஆயிருப்போ அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் லஅனூன இன் குன்தும் முஃமினீன். என்ன இதுக்கு போய் கவலைப்படுறீங்க, நீங்க தாங்க நல்ல உயர்ந்தவங்க, நீங்க தான் உயர்ந்தவங்க என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நேத்தை விட இன்னைக்கு என்ன செய்யணும், நம்ம ஈமான் கூடணும், அதிகமாகணும். புரியுதுங்களா? இதை இனிமேல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். சுன்னத்து தொழுது தஸ்பீஹ் நபில எல்லாம் முடிச்சிட்டு ஓதலாம். அந்த காலத்துல சொல்லி கொடுத்த ஒரு சுன்னத்தான நடைமுறை என்னன்னா, எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் சொன்னது சுன்னத்து நஃபிலு ஹாஜத் நஃபில்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா என்ன செய்வாங்க, தஸ்பீஹ் ஓதி துவா முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, அந்த அந்த இடத்த என்ன செய்வாங்க, நிறைவு செய்வாங்க. அப்படித்தான் நாம என்ன செய்யணும், நாம செய்யணும். சரி, இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஆடை அழுக்காகிற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடை அழுக்காகிற மாதிரி எது அழுக்காகுது, ஈமானும் அழுக்காகுது. அழுக்காகிற ஈமானை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுங்க, ஈமான் கொண்டுகிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நேற்றை விட இன்னைக்கு, இன்னைக்கு விட நாளைக்கு, நாளையை விட மறுநாள் அப்படின்னு என்ன செய்யணுங்க, நம்ம ஈமான் என்ன செய்யணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு கல்வி என்ன செய்யணும், பிரகாசமானதாக என்ன செய்யும், மாறும். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஈமான் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற நியாமத்திலேயே பெரிய நியாமத். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் இல்லாம அந்த ஈமானுக்கு பகரமாக நீங்க என்ன செய்யணும், முழு துனியாவையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலும் என்ன செய்யாது, ஈடாகவே ஆகாது. அப்ப எதுதான் பெருசு, ஈமான் தான் நமக்கு பெருசு. ஈமான் பெருசாக இருக்கிற கல்புல வச்சிருக்கிற நம்மளைய பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொள்ளுங்க. என்ன செய்யுங்க, நீங்க ஈமான் கொள்ளுங்க. ஈமான் அப்படிங்கிறது எப்படிலாம் புதுப்பிக்கப்படணும், என்னங்க, திக்ர் செய்யலாம், அப்புறங்க அதிகமா குர்ஆன், மாஷா அல்லாஹ், அதிகமா என்ன செய்யலாங்க, குர்ஆன் ஓதலாம், அப்புறம் தாலீம் ஓதலாம், அப்புறம் நஃபிலான வணக்கத்தை செய்யலாம், அப்புறங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கலாம், அப்புறம் தக்வாவோட வாழலாம், அப்புறம் சதக்கா செய்யலாம், ஹஜ் செய்யலாம். மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அதிகமாக பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை பின்பற்றலாம். ஒரு சஹாபி ஃபஜ்ர் தொழுதோன்னு என்ன செய்வாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பழக்கம், வளமையான பழக்கம் என்னன்னா, ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் திரும்பி உட்கார்ந்து கனவு ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா அந்த கனவுக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. இல்லை யாராவது கனவு பார்த்தவங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டால் அந்த கனவுக்கு என்ன செய்வாங்க, விளக்கத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு ஏதாவது போர்க்களத்துக்கு போக வேண்டியதுன்னு அந்த போரை பற்றி உண்டான சூழ்நிலைகள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் காலை ஃபஜ்ருக்கு பின்னால தான் அந்த நாளினுடைய அஜெண்டாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனால சஹாபாக்கள் எங்கெங்கெல்லாம் வியாபாரத்துக்கு போனாலும் சரி, ஃபஜ்ர் தொழுகை என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுகிறத விட மாட்டாங்க. எங்க வந்துருவாங்க, ஃபஜ்ருக்கு வந்துருவாங்க. ஏன்னா அன்னைக்கு தன்னுடைய நாளினுடைய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, எந்திரிச்சு போயிடுவாங்க. பயான் தொழுக முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்கங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபி மட்டும் என்ன செய்யறாரு, தொழுது முடிச்சுட்டு என்ன செய்யறாரு, எந்திரிச்சு போயிடுறாரு. உங்களுடைய பேச்சுக்கு என்ன செய்யறாரு, உட்கார்றது இல்ல, ஒருவேளை முனாஃபிக்கா இருப்பார போல தெரியுதுன்னு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு அவர் எந்திரிச்சு போனார்னா என்ன செய்யுங்க, நீங்க உட்கார வச்சிருங்க, நான் என்ன செய்யறேன், நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன், ஏன் தொழுது முடிச்சுட்டு என் பேச்சை கேட்காம எந்திரிச்சு போறீங்கன்னு நான் கேட்கிறேன்.
அதே மாதிரி மறுநாள் தொழுகை முடிஞ்சிருச்சு. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, நேத்தே சொன்னாங்களே, ஆளை பிடிச்சி உட்கார வைங்கன்ட்டு. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, உட்கார வச்சுட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை துவங்கிறதுக்கு முன்னால் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, ஏன் என்னத்துக்காக வேண்டி இவ்வளோ அவசரமாக எந்திரிச்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சஹாபி சொன்னாங்க, நாயகமே, ஆரம்ப காலத்தில் மதீனா நகரத்திற்கு வந்திருக்கிற ஆரம்ப காலத்தினுடைய நிலையில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. அந்த சஹாபி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சரியான ட்ரெஸ்ஸு இல்லை, சரியான ட்ரெஸ்ஸு இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல ஆடையே இந்த ஒரு ஆடை மட்டும்தான், இந்த ஒரு நீளமான போடக்கூடிய இந்த ஒரு ஆடை மட்டும்தான். இப்போ நான் இங்கே ஃபஜ்ர் தொழுதுட்டேன்ல நாயகமே, நான் தொழுதுட்டு வீட்டுக்கு போய் என் மனைவிக்கு இந்த ஆடை என்ன செய்வேன், நான் கழட்டி கொடுத்துருவேன். அந்த அம்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன செய்யும், ஃபஜ்ருடைய தொழுகும். எங்களுடைய ஆடை அப்படிங்கிறது அரையும் குறையுமா இருக்குது. எங்கள்கிட்ட மேலாடையே எங்களுக்கு இல்லவே இல்லை, எங்களுக்கு கீழாடை தான் இருக்குது. அந்த ஆடையும் எங்களை முழுசாக மறைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் தொழுகைக்கு போனாவோ, சஜிதாவுக்கு போனாவோ, ருக்குவுக்கு போனாவோ எங்களுடைய மறைவான உறுப்புகள் என்ன செய்யுது, தெரியுது. இது எனக்கும் இந்த நிலைமை தான், என் மனைவிக்கும் இந்த நிலைமை தான். ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம், வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறவங்க. நாயகமே, ஃபஜ்ருடைய தொழுகை என் மனைவி போய் தொழுகணும். இங்கிருந்து உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் போனேன்னா சூரியன் உதயமாயிடும். அப்ப தொழுகையினுடைய நேரம் என்ன செஞ்சிடும், தவறி போயிடும். அதனால நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய ஆடை என்ன செய்யறேன், நான் கலட்டி கொடுத்து என் மனைவி போய் தொழுகிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நமக்கு மத்தியில எவ்வளவு கஷ்டத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு, நம்ம ஒருத்தருமே தெரியாம இவரை போய் முனாஃபிக்குன்னு சொல்லிட்டீங்களேன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை போய் நீங்க முனாஃபிக்குன்னு சொல்லிட்டீங்க, என்ன ஏதுன்னாச்சு கேட்டுருந்துருக்கணும். எதையுமே கேட்காம இவர் அப்படியா இப்படியா என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்களேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்ப சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஆடைகள் என்ன செய்யுங்க, நீங்க இவருக்கு கொடுங்க. நீங்க சஹாபாக்கள் மேல போட்டிருந்த என்ன செஞ்சாங்க, துண்டை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. தலப்பாவை கலட்டி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நீளமான ஆடைகள் இருந்துச்சுன்னா ஒரு பாதி ஆடை என்ன செஞ்சாங்க, கிழிச்சு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வச்சுக்கோங்க. அந்த சஹாபி என்ன செய்யறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, நாயகமே வக்து முடிய போகுது, என் மனைவியை நான் தொழுகிறதுக்கு கொடுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா தான் என் மனைவி என்ன செய்யும், தொழுகும். வீட்டுக்கு போனார். ஹதீஸில் வருகிற அழகான வாசகம் இது. வீட்டுக்கு போனார். மனைவி வாசல்ல நின்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தன் கணவர் வருவார், ஆடையை கலட்டி கொடுப்பாரு, ஃபஜ்ர் தொழுகலாண்டு. யோசிச்சு பாருங்கண்ணே, என்னைக்கு எந்த அந்த காலத்தில் இருந்த அந்த பெண்மணிகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ளே போகிறாரு சஹாபி. மனைவி கேட்டாங்க, என்ன இவ்வளோ லேட்டாக வர்றீங்க, ரொம்ப நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், தாமதிச்சுட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லைம்மா, இப்படிலாம் நேரம்லாம் பேச்செல்லாம் இப்படி நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு பை துணி கொடுத்து விட்ருக்குறாங்க நம்ம வீட்டுக்காக அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா பைய வாங்கலைங்க, அந்த அம்மா பைய வாங்கலை. இதுதான் ஈமான். அந்த அம்மா சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு ஹபீபிட்ட போய் ஒரு ஹபீபை பற்றி குறை சொல்லிட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. என்ன கேட்டுச்சு, ஒரு ஹபீபிட்ட போய் ஒரு ஹபீப் பற்றி குறை சொல்லிட்டு வந்திருக்கீங்களே. ஆடை யாரு கொடுக்கல, அல்லாஹ் கொடுக்கல. இப்ப அல்லாஹ் கொடுக்கலன்னு யார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, ஹபீப்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்களே. அல்லாஹ் எவ்வளவு கேவலப்படுவான், அல்லாஹ் எவ்வளவு சங்கடப்படுவான். இப்படி போய் ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே. நீங்க என்ன வேற ஏதாவது ஒரு உண்மையினுடைய வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்க சொல்லிட்டு வந்திருந்திருக்கணுமா இல்லையா? இந்த நேரத்துல போய் அல்லாஹ் ஆடை கொடுக்கல, அதனால உங்க பயான் கேட்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நமக்கு முன்னாலே நம்மளை விட இவ்வளவு ஃபகீராக ஒரு மனுஷர் இருக்கிறாரு, நம்ம கவலிக்காம போயிட்டோமே ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வரும். என்னைய பத்தி ஒரு குறை சொல்லி என் முகமதுகிட்ட சொல்லிட்டேன்னு அல்லாஹ் என்ன செய்வான், கவலைப்படுவான். ஒரு ஹபீபை பத்தி உண்டான ஒரு குறைய ஹபீப்கிட்ட சொல்லிட்டீங்களே, அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, சொல்லுச்சு. இது ஈமானா என்னங்க, இது ஈமானா? இப்ப நாம வச்சிட்டு இருக்கிற ஈமானா யோசிச்சு பாருங்க. இதுதான் ஈமான், இதுதான் ஈமான். அல்லாஹ் சொல்லுகிறான்ல குர்ஆன்ல சொல்லு, வலக்கது கஸஸ்னாஹும், உங்களுக்கு வரலாற்றுகளை என்ன செஞ்சிருக்கிறோம், நாம சொல்லி கொடுத்துருக்கிறோம். வரலாறு சொல்லி கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன்ல சட்டமும் இருக்குது, குர்ஆன்ல சட்டத்தோடு அல்லாஹ் தஆலா வரலாற்று செய்தி என்ன செஞ்சிருக்கிறானுங்க, சொல்லி இருந்திருக்கிறான். 25 நபிமார்களுடைய வரலாற்று செய்தி என்ன செஞ்சது, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்வதனுடைய நோக்கம் என்னங்க,
படிப்பினை பெற வேண்டும்ங்கிறதுக்கு தான். எதுக்காக வேண்டிங்க? படிப்பினை பெற வேண்டும்ங்கிறதுக்கு தான். அந்த நோக்கத்துல தான் எது சொல்லப்படுது? வரலாற்று செய்திகள் என்ன செய்யுது? சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா பாடமாக என்ன செய்யறா? சொல்லி கொடுக்குறான். இப்ப நாம என்ன விளங்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கட்டா என்ன அர்த்தங்க? இது மாதிரி வரலாற்றுகளை கேட்பதன் மூலமாக நம்முடைய ஈமான் என்ன செய்யணுங்க? புதுப்பிச்சு போயிடணும். ஆஹா, இனிமேல் மனுஷ வாழ்க்கையில கஷ்டம் வந்தா யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. இது அடிப்படையில் ஈமான்லயே மிக முக்கியமானது. அல்லாஹ்வை அளவு கடந்து நேசிக்கிறது ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான பங்குங்க. அல்லாஹ்வை அளவு கடந்து நேசிக்கிறதுங்க என்னங்க? அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைக்கிறது. அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைக்கிறது. எப்படி தவக்குல் வைக்கிறதுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்ரிபினுடைய தொழுகை முடிச்சிட்டு சூரத்துல் வாக்கியா ஓதுங்க. சூரத்துல் வாக்கியா ஓதுங்க, உங்களுக்கு எது வராது? என்ன வராது? வறுமை வராது, ஏழ்மை வராதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்தாங்க. வறுமை வருதோ வரலையோ அது மேட்டர் கிடையாது. யார் சொல்லி இருக்கிறா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த முழுமையான ஈமான் என்ன செய்யணுங்க? வரணும். இந்த ஈமான் வர வர அதை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். நேத்தை விட இன்னைக்கு என்ன செய்யணுங்க? அதிகமாகணும். இன்றைய விட நாளைக்கு என்ன செய்யணும்? அதிகமாகணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு ஈமான் ஒருக்கா கொன்றுவோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் நேற்று சொன்ன கலிமாவை விட இன்னைக்கு நான் சொல்ற கலிமா எப்படி இருக்கணும்? உறுதியானதாக இருக்கணும். அதுல எந்த நேரத்துல எனக்கு என்ன வந்துடக்கூடாது? குறைவே என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. 1400 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோ எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இருந்த ஒண்ணே ஒன்று என்ன தெரியுமா? மனிதர்கள் இன்னொரு மனிதர்கள்ட்ட என்ன செய்வாங்க? செய்தியை சொல்லுவாங்க. செய்தி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல வெளியூர்ல இருந்து என்ன செய்வாங்க? உலமாக்கள் ஆலிம்கள் வந்து ஒரு வாரம் பயான் பண்ணுவாங்க. இருக்குது, நடந்திருக்குது. எப்படி? எத்தனை வாரங்க? ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், ஒரு மாசம் என்ன செய்வாங்கங்க? இந்த நேரத்துக்கு பின்னால என்ன தொழுகைக்கு பின்னால என்ன செய்யும்? பயான் நடக்கும். இந்த செய்திகள் மட்டும்தான் அந்த காலத்துல என்ன செஞ்சிருச்சு? மனிதருடைய ஒவ்வொருடைய இல்லங்களை என்ன செஞ்சிச்சு? போச்சு. நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக அவங்களுடைய ஈமான் என்ன செஞ்சிச்சுங்க? கூடிக்கிட்டே போச்சு. தக்வா உள்ளவர்களாக என்ன செஞ்சாங்க? இருந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு செய்திகள் எல்லாம் கேட்கிறோம், ஆனா கல்வி என்ன செய்ய மாட்டேங்குது? என்ன செய்ய மாட்டேங்குதுங்க? ஏத்துக்கவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஈமான் எப்படி இருக்குது? அழுக்காகி கிடக்குது. எப்படி இருக்குது? அழுக்காகி கிடக்குது. பழைய வீட்டை என்ன செய்யறோங்க? ஒற்றை அடிச்சு என்ன செய்யறோம்? பூசுறோம். ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடிக்கிறப்ப அந்த வீடு என்ன ஆகுது? ஜொலிக்குது, பளபளன்னு இருக்குது. இப்ப நம்மளுடைய வீட்டை என்ன செய்யறது இல்லைங்க? என்ன விஜி, கட்டண வீட்டை அப்படி வச்சிருப்பீங்க போல இருக்கு, 40 வருஷமா கையே வைக்கலாட்டு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்பப்ப டச் பண்ணி டிங்கரிங் பண்ணாதான் என்ன செய்யுங்க? வீடு நல்லா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், தினமும் ஈமான என்ன செய்யுங்க? டிங்கரிங் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன செய்யுங்க ஜி? தினமும் என்ன செய்யணும்? ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்முடைய ஈமான்ல நம்ம கல்புல எதை சொன்னாலும் அந்த கல்வி என்ன செய்யுங்க? ஏத்துக்கும். அதான் முழுமையாக என்ன செய்யும்? மனுஷன் என்ன செய்வான்? அதை ஏத்துக்குமா? எங்கேயாச்சும் அல்லாஹ் தஆலா வெளி தோற்றத்தை பார்க்கிறேன் குர்ஆன்ல எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் எதை மட்டும்தான் பார்க்கறாங்க? கல்வை மட்டும்தான் பார்க்கறான். நம்ம ரூஹு மட்டும்தான் அழகா இருக்கணும் அல்லாஹ் பார்க்கறான். நம்மளுடைய ஆடைகளை என்ன செய்ய தேவையில்லை, சுத்தமாக இருக்கணும், அசுத்தம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அந்த ஆடை கிழிஞ்சிருந்தாலும் என்ன செய்ய தேவையில்லை. கல்வும் ஈமானும் நூறாக இருக்குதா, பிரகாசமாக இருக்குதா, அதை மட்டும் தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா பார்க்கறான். அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஈமான் உள்ளவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். யார் யார் விஷயத்திலாம் இப்படி நடந்துக்கிறது அல்லாஹ் சொல்றான். இதுதான் நமக்கு இங்க ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள். யாரை பத்தி ஈமான் கொள்றது? பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுது இருக்கிறேன். இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்கும்? சலாமத்தா இருக்கணும். என்ன செய்யறோம்? நாம முழுமையா என்ன செய்யணும்? ஈமான் வைக்கணும். உள்ளுக்குள்ள வர்றப்ப ஏதாவது ஒரு தடங்களாச்சுன்னா, ஃபஜ்ர்லயே இன்னைக்கு தடங்களா இருக்குது, இன்னைக்கு பூரா இப்படித்தான் இருக்கணும் என்ன செஞ்சிடக்கூடாது. என்னங்க ஜி? என்ன எல்லாத்துக்கும் அது நடந்திருக்கும் போல தெரியுது. அந்த மாதிரி ஈமான் என்ன வந்துடக்கூடாது, நினைச்சிடவே கூடாது. இது ரொம்ப பலகீனமான ஈமான். இது நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப டவுனா இருக்குது. எப்படி இருக்கிறாருங்க?
நேத்துக்கு நல்லா இருந்தார், இன்னைக்கு ரொம்ப பலகீனமா இருக்காரு. சொல்றோம்ல, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவர் பார்த்து சொல்றோம், எப்படி இருக்காரு அத்தா, எப்படி இருக்காரு, நேத்தும் கூட நல்லா இருந்தார், இன்னைக்கு ரொம்ப. இப்ப நாம நம்மளுடைய ஈமான் நேத்தை விட இன்னைக்கு பலகீனமா என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு முழுமையாக என்ன செய்யுங்க, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ரப்பு என்னை எந்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டான், கைவிடவே மாட்டான். அந்த முழுமையான நம்பிக்கை நம்மளுடைய கல்வில இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்கள்லயே ரொம்ப எளிய உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செருப்பு மாறு பிஞ்சு போனால் யார்கிட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேளு. ஏங்க செருப்பு வாறு பிஞ்சு போறதுக்கும் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? செருப்பு வாறு பிஞ்சு போச்சுன்னா எங்க போய் தைக்கணும்? செருப்பு தைக்கிறவன்ட்ட கொடுத்து செருப்பு தைச்சுக்க வேண்டியதுதான். செருப்பு தைக்கிறவன்ட்ட கொடுத்து செருப்பு தைச்சுக்க வேண்டியதான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி செருப்பு வாறு பிஞ்சு போனால் யார்கிட்ட கேளுங்கிறாங்க? அல்லாஹ் நாடனா தான் செருப்பு தைக்கிறவன்ட்ட போய் இன்னொன்னா செருப்பு தைக்க முடியும். புரியுதுங்களா? அல்லாஹ் நாடனா தான் செருப்பு தைக்கிறவன்ட்ட போய் எதை முடிக்கும், உங்களால செருப்பு தைக்க முடியும். அல்லாஹ் நாடுலேன்னு வச்சுக்க, அந்த பிஞ்ச செருப்போட தான் நீ ஓடுவ. இல்ல அந்த செருப்பு புதுசாக்கி வாக்கி கொள்வதற்குண்டான தௌஃபீக்கு கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கொடுக்காம போயிடுவான். சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் முழுமையான ஈமான் யாரின் மீது இருக்கணும்? அல்லாஹ்வின் மீது இருக்கணும். அப்படி அல்லாஹ்வின் மீது இருக்கிறப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஈமானை என்ன செய்யுங்க, நீங்க புதுப்பிச்சு கொண்டே இருங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்களின் மீது ஈமானை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத்தை நேத்தை விட இன்னைக்கு என்ன செய்யணுங்க, அதிகமாகும். நேற்று நாளையை விட அதுக்கு மறுநாள் என்ன செய்யணுங்க, அதிகமாகும். நம்ம ஏற்கனவே ரபீல் அவல் பயான்ல சொல்லியிருக்கிறோம், ரசூலின் மீது உண்டான முஹப்பத் என்ன செய்யணுங்க, நமக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கணும், அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். அதிகமாகிட்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னங்க, அல்லாஹ்வை பத்தியும் ரசூலை பத்தி என்ன செய்யணுங்க, நம்ம அதிகமாக நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைத்து கொண்டே இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத் என்ன செய்யணுங்க, அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தரவே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்டா அந்த அவரை பத்தி உண்டான என்ன வருமா இல்லைங்களா? என்னங்க ஜி, லைலா மஜ்னூன் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, லைலா மஜ்னூன். லைலாண்டா என்ன அர்த்தங்க? இருட்டுன்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? இருட்டு. லைலுன்னு சொல்றோம்லாங்க, வாயத்துல் லஹுமுல் லைல். லைலுன்னா என்ன அர்த்தம்? இருட்டு. ஏன் இருட்டு தெரியுமா? அந்த அம்மா அவ்வளவு கருப்பா இருக்கு, அந்த அம்மா அவ்வளவு கருப்பா இருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? லைலா. இருட்டுன்னு பேர் வச்சுட்டான். என்னங்க, இருட்டு எப்படி இருக்கும்? இருட்டுக்கு ஒப்பாக இருக்கிற அந்த பெண்மணி எவ்வளவு கருப்பா இருந்திருக்கும். அதனால இவனுக்கு அவன் பேர் வச்சது என்னதுங்க? இருட்டு. இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? மஜ்னூன். மஜ்னூன்னா என்ன அர்த்தங்க? பைத்தியம். பைத்தியம். இது அது இருட்டு, இது ரெண்டும் ஒண்ணு சேர முடியுமா? இது ஏதாவது கற்பனைக்கு ஏதாவது லிங்க் ஆகுது, லிங்க் ஆகுது. ஏண்டா அந்த அம்மா அவ்வளவு கருப்பா இருக்குது, அந்த அம்மாவை ஏன் இப்படி நீ நேசிக்கிற? நீ சரியான பைத்தியமாவில் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க பூரா இவருக்கு என்னன்னு வச்சுட்டாங்க, இவனுக்கு பைத்தியம்னு வச்சுட்டாங்க. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் லைலாவை ஏன் கண்ணால பாரு. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? ஏன் லைலாவை என் கண்ணால பாரு. அப்பதான் அந்த லைலா எப்படி தெரியும் உனக்கு? அழகாக தெரியும். நீ உன் கண்ணால பார்த்தா அந்த லைலா எப்படித்தான் தெரியும்? கருப்பா தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதை நீங்க நேசிக்கிறீங்களோ, எதின் மீது நீங்க பிரியம் கொள்றீங்களோ, அது என்ன செய்யணும், உங்களையும் குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிரும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யார் என்ன சொன்னாலும் இவனுக்கு என்ன கேட்க மாட்டேங்குது, யார் எதை சொன்னாலும் இவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஏன் கண்ணால என் லைலாவை பார்க்கிற போதுதான் உனக்கு என்ன தெரியும், அது அழகா அது அசிங்கமா என்ன செய்யும் தெரியும்னு சொல்ற மாதிரி, ஒரு மனுஷனுக்கு எதன் மீது உண்டான முஹப்பத் இருக்குதோ அந்த முஹப்பத்து தான் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யுங்க, கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கு. கண்டக்டர் ஒருத்தர் என்ன செஞ்சாராமா, ஓட்டிக்கிட்டே இருந்தாராமா. அவருக்கு என்ன வேலை, லெஃப்ட் போக ரைட்டு போக, லெஃப்ட் போக ரைட்டு போக. இப்படி கடைசி ஒரு கட்டத்தில் சக்கராத் ஹாலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு கலிமாவை சொல்லி கொடுக்குறான். அவர் எதை தான் சொல்றாரு? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாரு. அப்ப எதின் மீது இருக்கிறோமோ அதுதான் என்ன செய்யுங்க, நமக்கு கடைசி வரைக்கும் பிரதிபலிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஒன்று கேட்டாங்க. இதை ஹதீஸை சொல்றதுக்கு தான் இந்த செய்தியை சொல்றேன். நாயகமே, உங்க கூடவே இருந்துட்டோம், உங்களவே நாங்கள் நேசிக்கிறோம், உங்களின் மீதே முழுவதுமான முஹப்பத்து வைக்கிறோம்.
நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துக்கு போனா நீங்க உயர்ந்த தரஜாவிலே அந்தஸ்தில் இருப்பீங்க நாயகமே. இப்ப நாங்க உங்களை எங்க வந்து பாத்துக்கிறது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரே வார்த்தை தான், அல் மர்உ, மனிதன் மஅ மன் அஹப்ப, யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ யாரை நேசிக்கிற? என்னை நேசிக்கிறேன், எங்க இருப்பேன்? என் கூட, என்னோட இருப்பேன் நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி புரியுதுங்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஈமான் விஷயத்தில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத் விஷயத்துல நம்மளுடைய ஈமான் என்ன செய்யணுங்க? புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். நான் அதிகமா சொல்றது, எந்த ஒரு சின்ன சுன்னத்தை செஞ்சாலும் இது எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் செய்யறேங்கிற நினைப்புல என்ன செய்யணுங்க? நாம செய்யணும். அப்படி செய்கிற போதுதான் அந்த சுன்னத்துல என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். இன்னைக்கு விரலை சூப்புறோம் இல்லைங்க, விரலை சூப்பி சாப்பிட்றோம்ல, சாப்பிட்ட அப்புறம் தட்டை வடிச்சு என்ன செய்யணுங்க? விரலை சூப்புறோம். நம்மள நிறைய பேத்துக்கு சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் ஆகிறது இல்லை, என்ன ஆகுறது இல்லை, செமிக்கிறது இல்லை. செமிக்கலேங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? நாம அதுக்கு ஒரு டீ ஒன்று குடிக்கிறோம். என்னங்க ஜி, எல்லா கல்யாணத்திலையும் பிரியாணி சாப்பிட்டோம்னா அந்த ஜீரணமாகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு டீ ஒன்று கொடுக்குறாங்க. எங்கேயுமே நம்ம சாப்பிட்டது ஒரு ஜீரணமாகலைன்னா என்ன, ஒரு டீ, அல்லது சாப்பிட்டது செரிமானமாகலைன்னா அந்த செரிமானமாகிறதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க, செரிமானமாகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? விரலை சூப்புங்கண்டா. என்னங்க ஜி, செரிமானமாகிறதுக்கு விரலை சூப்புங்க. நீங்க விரலை சூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய டைஜஷன் ஆரம்பிச்சிரும் டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நடக்கிற வேலைங்களா? மாத்திரை போட்டே ஒன்றும் ஆகல. இது எப்படிங்கன்னு நமக்கு ஈமான்ல குறை வந்துச்சுன்னா நேற்றை விட இன்னைக்கு ஈமான் குறைஞ்சு போச்சு. அதனால தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கிறப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போய் சொன்னாங்க. நான் பல முறை இந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போனாங்க, 4 பொட்டை புள்ள வச்சிருக்கிறீங்க, 4 பொட்டை புள்ளையும் குமுறு நேரத்தில் கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் இருக்கிறாங்க, பைத்துல் மால்லேருந்து ஏதாவது உங்களுக்கு கொடுத்து அனுப்பட்டுமான்னு என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. ஒன்னே ஒன்று சொன்னாங்க, ரஹ்மத்து வேணா கொடுக்க முடிஞ்சா கொடுத்து அனுப்புங்க. எது? உஸ்மான் அலி எல்லாம் கையை விரிச்சாங்க. அதெல்லாம் என்னால் எப்படி கொடுக்க முடியும்? அதனால என்னால் என்னதான் கொடுக்க முடியும்? காசு தான் கொடுத்து அனுப்ப முடியும். அதுக்கு எனக்கு தேவையில்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க பட்டுண்டு? ஏன் என் 4 பொட்ட பிள்ளைங்களுக்கு சூரத்துல் வாக்கியா ஓதுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான். சூரத்துல் வாக்கியா ஓதுனா அவர் ஃபக்கீராக மாட்டார், ஏழையாக மாட்டார். யார் சொல்லியிருக்கிறா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன வார்த்தை என்னவாகும்? கபூலாகும். அதனால எனக்கு முழுமையான ஈமான் இருக்குது. அது விஷயத்துல எனக்கு என்ன வந்துடாது, குறை வந்துடாது, நீங்க கிளம்பலான்ட்டாங்க. இதுதாங்க ஈமான். யாரின் மீது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும். கருஞ்சீரம் சாப்பிடுங்க, கருஞ்சீரம் சாப்பிடுங்க. மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் எதுல ஷிஃபா இருக்குது? கருஞ்சீரகத்துல ஷிஃபா இருக்குது. யாராச்சும் நம்ம வாழ்க்கையில உடம்பு சரியில்லாம போன உடனே ஆஸ்பத்திரிக்கு போறாம கருஞ்சீரம் சாப்பிட்டுருக்கிறோமா? ரொம்ப கம்மி. நாங்கள் மதரசாவில் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது, ஓதிக்கிட்டு இருக்கிற போது, உண்மையிலே என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. எங்களை மாதிரி ஓதுற அத்தனை மாணவர்களும் இதை அனுபவிச்சிருக்கிறாங்க. காய்ச்சல் 102 அடிக்கும். அவனால தலையே என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. எங்க உஸ்தாது எதுக்குமே பதட்டமே பட மாட்டார். அல்லாஹ் அக்பர். அவற்றிருந்து கத்துக்கிட்ட பாடங்கள்ல நிறைய பாடம். பதட்டமே பட மாட்டார். என்னப்பா அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதாப்பா? அப்படியா? கையில் அவரே அளவு எடுத்துட்டு வருவார். கருஞ்சீரகத்தை உள்ள போடு, தண்ணி குடி, காய்ச்சல் எப்படி இறங்குதுன்னு பார்க்குறேன். சாப்பிடுவான். காய்ச்சல் என்ன ஆகல, இறங்கலை. அடுத்த 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா என்ன செய்வார்? வருவார் அஜர்த்து. அடுத்த ஒரு கருஞ்சீரகத்தை ஒரு அளவு கொடுப்பார். என்ன செய்வான்? சாப்பிடுவார். கொஞ்சம் என்ன செய்யும்? குறையும். அப்புறம் 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து என்ன செய்வார்? கொடுப்பார். கொஞ்சம் குறைஞ்சூன்னு என்ன செய்யும்? குறையும். இன்னைக்கு மாத்திரை டாக்டர் சொல்றாங்க, காய்ச்சல் குறையலைன்னா 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்திரை போடுறாங்க. மாத்திரை போடணும் சொல்றாங்களா இல்லைங்களா? என்னங்க, டோலோ 650 போடுங்க. எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா? காய்ச்சல் இறங்கலைன்னா அடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா போடுங்க. 1500 வருஷத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மௌத்தை தவிர எல்லா நோய்க்கு ஷிஃபான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.
இந்த சாதாரண காய்ச்சலுக்கு ஷிஃபாவாகாதான்ங்கிறது எங்க அஸ்தாதனுடைய ஆணித்தரமான ஈமான். நாங்க மதரசாவில் இன்ன வரைக்கும் அதுதான் ஹிஸ்டரி. யாருக்கு என்ன நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப மாட்டாங்க, எதை தான் வச்சு உட்காந்துருப்பாரு. அதனால கரிஞ்சீரகம் எங்க மதரசால என்னைக்குமே என்ன இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கரிஞ்சீரத்துக்கு எல்லா நோய்க்கும் என்ன இருக்கு, ஷிஃபா இருக்கு. கேன்சர் நோய்க்கும், கேன்சர்ங்கிறது பெரிய நோயின்னு சொல்றோம், அந்த கேன்சருடைய நோய்க்கும் மருத்துவமாக எதை சேர்க்கப்படுதுங்க, கரிஞ்சீரகத்தை தான் சேர்க்கப்படுது. அப்ப நோய்க்கு ஷிஃபா இருக்குதா இல்லைங்களா? இது யார் சொல்லியிருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈமான் நமக்கு என்ன வருதுங்க, கூடணும் இல்ல. கரிஞ்சீரகம் சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் கேட்கல, வயிற்றால போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தேனை குடிங்கன்றாங்க. கூடுதலா போகுதுங்க நாயகமே. இன்னும் என்ன செய்யுங்க, நீங்க குடிங்க. கூடுதலா போகுதுங்க நாயகமே, திரும்பவும் குடிங்க. தேனு பொய் சொல்லாதவன் வயிறு தான் பொய் சொல்லுதுன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாக்குல என்ன இல்ல, என் வாக்குல என்ன இல்ல, நம்பிக்கை இல்லை. ஹோமியோபதி மருந்து இருக்குது இல்லைங்க, ஹோமியோபதி மருந்து மாத்திரை இவ்வளவு கொடுக்குறான். ஹோமியோபதி எத்தனை குழு கொடுக்குறாரு? ஆமா, ஒரே ஒரு சொட்டு, 3 சொட்டு தண்ணீர் மட்டும், 3 சொட்டு மட்டும் விடுங்க, அரை டம்ளர் தண்ணீர்ல குடிச்சிட்டு என்ன செய்யுங்க, ராத்திரி மட்டும் என்ன செய்யுங்க, குடிங்கிறான். மாத்திரை அவ்வளவு சாப்பிட்றோம், ஹோமியோபதியில் இவ்வளவு தான் கொடுக்குறோம், இது கேட்குமா அப்படின்னு மனுஷனுக்கு என்ன வந்துடுது. ஆனால் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹோமியோபதிக்கார சொல்றது என்ன தெரியுமா, முழுசா எங்க மருந்தை நம்பணும். என்ன சொல்றாங்க, முழுசா என்ன நீங்க நம்பணும். நீங்க அரையும் குறையுமா நம்பாம என் மருந்தை சாப்பிட்டா என் மருந்து என்ன செய்யாது. சொல்றது புரியுது? நீ என் மேல நம்பிக்கை வராம தேனை முக்கி குடிச்சா நீ தேனை எப்படி வேலை செய்யும்? நீ என் பேச்சும் போதோ கேட்கலையே, புரியுதுங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது என்ன செய்யுங்க, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். இப்போ இந்த ஈமான் நமக்கு வரணுமா இல்லைங்களா? சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, கண்டிப்பா நடக்கும். சின்னதுல இருந்து பெரிய வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் என்ன செய்யுங்க, நடக்கும். திப்புன் நபின்னு ஒரு கிதாப் ஒன்று இருக்குதுங்க, திப்புன் நபி, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மருத்துவம் சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வாசிக்கணும்னு எனக்கு பல நாள் ஆசையெல்லாம், அதுவும் ஒரு ஆசை. நமக்கு நேரமும் காலமும் அதுக்கு சேர்ந்து வர்றதில்லை. அது அந்த கிதாப் உங்கள்கிட்ட வாசிக்கிறதுக்காக நான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நோய்களுக்கும் ரசூலுல்லாஹ் மருத்துவம் சொல்லியிருக்கிறாங்க. எந்த யூனிவர்சிட்டியில் ரசூலா படிச்சிருப்பாங்க? என்னங்க ஜி, அல்லாஹ்வுடைய யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த வார்த்தை பொய்யாகுமா? பொய்யாகுமா? பொய்யவே ஆக. அந்த ஈமான் நமக்கு என்ன வரணுங்க, முழுசா வரணும். அதை தான் நான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை கொண்டும் என்ன செய்யுங்கள், ரசூலை கொண்டும் என்ன செய்யுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். அந்த ஈமான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வர்றப்ப நம்ம என்ன செய்யணுங்க, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னையை விட நாளைக்கு, நாளையை விட நாளை மறுநாள் என்ன செய்யணுங்க, அதிகமாகிக்கிட்டே போகணும். கம்மியானா நாம என்ன விளங்கிக்கணுங்க, ரொம்ப நோய் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப நோய் என்னதுங்க, அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நோய் அதிகமாகிறதுக்கு நம்மளுடைய தீர்வு எதுல தான் இருக்குது, குர்ஆன்லையும் குர்ஆனுடைய விளக்கத்திலையும் என்ன செய்யுதுங்க, இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டாச்சு, ரசூலை கொண்டு ஈமான் கொண்டாச்சு. அடுத்து என்ன அல்லாஹ் சொல்கிறான், வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, அவனுடைய தூதுவர்களின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள். எந்த வேதம்? குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறது அத்தனையும் உண்மை. குர்ஆன் தான் நம்முடைய ஈமானே மிக முக்கியமானது. இருண்டு போன கல்வி வெளிச்சமாகிறதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற முதல் ஆயுதம் எதுதாங்க, குர்ஆன் தான். உன்கிட்ட என்னப்பா இருக்குது, குர்ஆன் இருக்குது என்கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், நாயகமே ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நாம உணவு கொடுக்குறோம், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம். இதை எல்லாத்தையும் தாண்டி யார்கிட்டையும் இல்லாத உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. என்ன நாயகம் தெரியுமா, இந்த குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்கு. இது என்னதுங்க, குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த குர்ஆன் ஒன்று உங்களுக்கு போதும். இந்த துனியாவை விடவும், துனியாவினுடைய பொருட்களை விடவும் எது பெருசு, குர்ஆன் பெருசு. ஆனா வச்ச குர்ஆன் வச்ச இடத்துல இருக்குது. அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா? என்னங்க ஜி, வச்ச குர்ஆன் வச்ச இடத்துலயே இருக்குது.
ஓதுறவங்களை பத்தி பிரச்சனையே இல்லை. ஓதுறவங்க கூடுதலா என்ன செய்யணும்? ஓதணும். அதற்கு யாரோ ஓதாதவங்களை பத்தி பேசுறாரு. நம்மலாம் என்ன செய்யறோம்? குர்ஆன் கரெக்டா ஓதுறோம் இல்ல. குர்ஆன் இன்னமும் என்ன செய்யணுங்க? அதிகமா ஓதணும். உங்களுக்கு ஒரு உண்மை செய்தி சொல்றேன். குர்ஆன் பேசுமான்னா பேசும். குர்ஆன் என்ன செய்யுங்க? பேசும். என்ன பேசும் குர்ஆன்? என்னங்க ஜி? குர்ஆன் என்ன பேசும்? ஆயத்தெல்லாம் இருக்குது. 6666 ஆயத்து இருக்குது. அது குர்ஆன் பேசணும் தான். பெர்சனலா குர்ஆன் நம்மள்ட்ட பேசுமாண்டா பேசும். என்ன பேசுங்க? என்னங்க ஜி? குர்ஆன் நம்மள்ட்ட என்ன பேசும் அப்படின்னா, நல்லா ஓதுறவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட குர்ஆன் சொல்லுமாமா, இன்னமும் கொஞ்ச நேரம் என்னை ஓதுங்கன்னு கேட்குமாமா. என்ன கேட்குமாமா? இன்னமும் கொஞ்ச நேரம் என்னை ஓதுங்கண்ணே. அப்படி நல்லா ஓதுற மனுஷரு, நல்லா ஓதுறதுன்னா என்ன அர்த்தங்க? ராகமா இழுத்து நீட்டி அல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் அல்ல. அது அது ஓதுறதுனுடைய அடிப்படை சட்டம். அது நல்லா ஓதுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முகப்பத்தோட ஓதுறது. என்னதுங்க? குர்ஆனை திறந்தா என்ன வரணுங்க மனசுக்குள்ள? ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு பூரிப்பு வரணும். அந்த முகப்பத்தோட ஓதுறதுக்கு பேர் தான் என்னதுங்க? முகப்பத். இந்த முகப்பத்தா ஓதுற அந்த மனுஷனை பார்த்து குர்ஆன் சொல்லுமாமா, என்னை இன்னமும் கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? ஓது ஓது, இன்னமும் கொஞ்ச நேரம் ஓது. இந்த ஓது ஓதுன்னு சொல்றது யார்கிட்ட சொல்லுமாமா? அல்லாஹ் தஆலாட்ட சொல்லுமாமா. முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க, என்னை இவர் ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால இவருக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு உண்டான நேரத்தை இவருக்கு நீ அதிகமாக்கி. யார் பேசுதுங்க? குர்ஆன் பேசுது அல்லாஹ் கிட்ட. இதே ஒரு ஆளு ஏனோ தானோ, அத்தா வேற திட்டுறாரு, அம்மா வேற திட்டுது, இது வேற ஓதணுமாக்க நான் அப்படின்னு சொல்லி அரை குறையுமா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் குர்ஆனை பார்த்தா ஒரு பயம், ஒரு வெறுப்பு, இது எப்படி ஓதுறதுன்னு சொல்லி அப்படியே ஒதுங்கி இருக்கிறோம் பார்த்தீங்களா. கடைசி வரைக்கும் சொல்லுமாமா, என்னை நீ தொற்றாத, என்ன செய்யுது? தொடாதீங்க. எதுக்கு இந்த வெறுப்போட என்கிட்ட பேசுறதுக்கு நான் விருப்பப்படலை. நான் என்ன செய்யல? விருப்பப்படலை. ரெண்டு விதமாரி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எது பேசுதுங்க? குர்ஆன் பேசுது. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ற மாதிரி, ரசூலை கொண்டு ஈமான் கொள்ற மாதிரி, எதை கொண்டு ஈமான் கொள்ளுங்க? குர்ஆனை கொண்டு என்ன செய்யுங்க? நீங்க ஈமான் கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுறப்ப எப்படி ஓதணுங்க? முஹப்பத்தோட ஓதணும். முஹப்பத்தோட எப்படி ஓதுறதுங்க? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களா? குழந்தைய காமிக்கிறாங்கல்ல, என்னதுங்க? குழந்தைய காமிச்சா எப்படி வாங்குவோங்க? எப்படி வாங்குவோங்க? முஹப்பத்தா வாங்குவோம்ல. எப்படி வாங்குவோம்? முஹப்பத்தா வாங்குவோமா இல்லையா? அந்த முஹப்பத்தோட எதை அணுகணுங்க? குர்ஆன். அதனால தான் எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க, குர்ஆனை என்னைக்குமே நீ நெஞ்சில தான் வைக்கணும். எப்படி வச்சிடக்கூடாது? இப்படி வைக்கக்கூடாது. குர்ஆன் எப்படி வைக்கணும்? ஏன்? குழந்தை எப்படி எங்க கொண்டு போய் வைக்கிறோங்க? நெஞ்சில தான் வைக்கிறோம். நெஞ்சில தான் சுமந்துக்கிறோம். எதை? குழந்தைய சுமக்கிறோம்னா அது மாதிரி எதுக்கு சமமானது? எது? குர்ஆன் அப்படி கையாளப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை கொண்டு போய் டம்முன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? போட்டக்கூடாது. மெல்லமா தான் என்ன செய்யணும்? வைக்கணும். குப்புற போடுவோமா குழந்தைய? நேராத்தானே படுக்க வைப்போம். அதனால தான் சொல்லுவாங்க, என்ன செய்யுங்க நீங்க இந்த பக்கம் தான் என்ன செய்யணும்? குர்ஆன் வைக்கணும். இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது? வைக்கக்கூடாது. எங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க, இடது கையில யாராவது ஒருத்தன் குர்ஆனை திருப்பிட்டாண்டா அன்னைக்கு அடினால அடிவிடும். எதில் தான்? எந்த விரல தான் திருப்பணும்? வலது விரல தான் என்ன செய்யணும்? திருப்பணும். அந்த நீ இடது கை அப்படிங்கிறது அதுவும் கை தான். ஆனால் குர்ஆன் அப்படிங்கிறது இடது கையால் திருப்பப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அது வலது கையால் மட்டுமே கையாளப்பட வேண்டியது. அதனால தான் சொல்லுவாங்க, நீ கையை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் வச்சுட்டு குர்ஆனை திருப்பினா அது சாத்தியப்படாது. இதுவெல்லாம் குர்ஆனுக்கு செய்யப்பட வேண்டிய கண்ணியத்திலையும் மிக மிக முக்கியமானது. இந்த மாதிரி கண்ணியத்தோடு அந்த குர்ஆன் அணுகுகிறப்ப அந்த குர்ஆன் என்ன சொல்லுமாமா, எனக்கு அவ்வளவு பிரியமா இருக்குது, யா அல்லாஹ் இவனை இன்னமும் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறதுக்கு நசீபை ஏற்படுத்தி கொடு. இப்போ இவர் என்ன செய்வார் தெரியுமா? ஃபஜ்ர் தொழுது குர்ஆன் ஓதுறவர் வீட்டுக்கு போனால் என்ன வருங்க? கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுனா நல்லா இருக்கு. இது யார் ஏற்பாடு பண்ணுறா? குர்ஆனின் மூலமா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். இப்போ இவர் இன்னும் கொஞ்ச நேரம் ஓதலாம். அதனால தான் கபூர்ல கொண்டு போய் வச்சவொன்னே அவர் கேட்பாராமா, யா அல்லாஹ் குர்ஆன் ஓதியே நான் முஹப்பத் ஆயிட்டேன், எனக்கு இங்கேயும் கொஞ்சம் குர்ஆனை கூட நான் ஓதணும்னு ஆசைப்படுறேன்னு யார் கேட்பா? அந்த மனுஷர் கேட்பாராமா. இதுக்கு யார் வழி பண்ணி கொடுக்குறா தெரியுமா? இந்த குர்ஆன் தான் இந்த மனுஷருக்கு என்ன செய்யுது? அந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லுவானாமா, மலக்குகள்கிட்ட சொல்லுவானாமா, இவருக்கு குர்ஆனை கொடுங்க, இவர் குர்ஆன் ஓதுட்டும்னு சொல்லிட்டு.
உலகத்திலேயே அவ்வளவு ஓதுனாரு. கபூர்ல ஏதாவது வேலை இருக்குதுங்க? ஒரு வேலையும் கிடையாது. என்னங்க, எந்த வேலையும் இல்லாத இடம் எதுதான்? கபர் தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓய்வுலாம் எங்க எடுத்துக்கலாம்? ஆமா, இருக்கிற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணு, இருக்கிற வரைக்கும் கடினமா வேலை பாரு. ஓய்வு எங்க எடுத்துக்கலாம்? கபர்ல எடுத்துக்கலாம். அந்த கபர்ல எடுத்துக்கலாங்கிறப்ப தான் மலக்கு சொல்வாராமா, புது மாப்பிள்ளை மாதிரி என்ன செய்யுங்க, நீங்க தூங்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் வேலை? ஓய்வு தான் வேலை. இப்ப அந்த மனுஷர் அல்லாஹ் கிட்ட கேட்பாராமா, குர்ஆன் ஓதணும்னு ஆசையா இருக்குது. குர்ஆன் கொடுக்கப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் ஓத 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 இவருடைய தரஜாக்கள் என்ன செய்யும்? உயர்ந்துகிட்டே போகும், உயர்ந்துகிட்டே போகும். அப்போ அப்ப நம்மள்ட்ட இருக்கிற அந்த குர்ஆன் அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல. இதுல என்ன பெரிய கவலை தெரியுமா? அடுத்த தலைமுறை எடுத்து ஓதுறதே ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க. செல்போன்ல ஓத ஆரம்பிச்சிட்டு குர்ஆனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணியம் இல்லாம போச்சு. எதுல வந்துருச்சுங்க? இன்னைக்கு மொபைல்ல வந்துருச்சு. மொபைல்ல படமும் பார்த்துக்குவாரு, குர்ஆனும் ஓதிக்குவாரு. எப்படிங்க ஒரே டிஸ்பிளேல ரெண்டு பார்க்க முடியும்? அப்படின்டா நம்மள்ட்ட இருக்கிற கல்புங்கிறது ஒரு டிஸ்பிளே தான். நம்மள்ட்ட இருக்கிற கல்பு ஒரு டிஸ்பிளே தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற உதாரணத்துக்கு மாதிரி சொல்றதா, கல்பு ஒன்னதான் ஏத்துக்கும், இன்னொன்னு என்ன செய்யாது? ஏத்துக்காது. என்னங்க நாயகமே, ஒன்னும் புரியலையே. ஒன்னு கல்புல துனியா இருக்கும், இல்ல என்னது இருக்கும்? ஆகிரத் இருக்கும். ஒரு கல்புல ரெண்டுமே இருக்காதுன்னு என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அது ஆணித்தரமா என்ன செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப ஒரு மனுஷனுடைய கல்புல எதுதான் இருக்கணும்? ஒன்னு துனியா இருக்கணும், இன்னொன்னு ஆகிரத் இருக்கணும். இப்ப ஒரு டிஸ்பிளேல இவர் ரெண்டையும் பார்க்கறாருண்டா அது என்ன இல்லைங்க? உண்மையான டிஸ்பிளே இல்ல. அது என்னதுங்க? உண்மையான கல்பு இல்ல. எதை திறந்து ஓதணுங்க? குர்ஆனை திறந்து ஓதணும். இப்ப குர்ஆனை கீழே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப போனை எங்க வைக்கிறாரு? கீழே தான் வச்சுக்கிறாரு. மக்ரிப் தொழுகிறாங்க, போனை திறந்து வச்சு வாக்கிய ஓதுறாங்க, பக்கத்திலே குர்ஆன் ஷரீஃப் இருக்குது. ஆனா அதை தொடறதுக்கு என்ன வரலங்க? மனசு வரல. இப்ப குர்ஆன் எதுக்கு சமமானதுங்க? குழந்தைக்கு சமமானது. பக்கத்துல இருக்கிற குழந்தை எடுத்து முத்தம் கொஞ்சமா இல்லைங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அளவு கடந்து முத்தமா கொடுத்து கொஞ்சி கொலாவறாங்க. அந்த சஹாபி கேட்டார், என்னங்க நாயகமே, நீங்களும் பேர மாரெல்லாம் கொஞ்சுவீங்களான்னு கேட்டாங்க. உங்களுக்கும் இதெல்லாம் இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் மனுஷன் தானே. பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டாதவன் யாரு? ஏன் நான் முன்னால இருக்கிறப்ப என்னட்ட இந்த கேள்வி கேட்கிறீங்களே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப குர்ஆன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியங்களையே பெரிய பாக்கியம். என்னுடைய கவலையே என்ன தெரியுமாங்க? நிறைச்சு போன மனிதர்கள் இங்க இருக்கிற இந்த சபையில, எனக்கு இந்த சபை பூரா இளைஞர்களா இருந்தா எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அத்தனை பேர் என்ன செய்வாங்க? ஓத ஆரம்பிப்பாங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, வருஷம் பூராவும் குர்ஆன் எடுத்து ஓதுறவங்க ஒரே ஆளா தான் இருக்கிறாங்க. புதுசா யாராவது பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு இளைஞர் குர்ஆன் ஓதனான்னு எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? ரொம்ப கம்மி. இந்த அடுத்த சமூகம் இந்த குர்ஆன் என்ன செய்ய மாட்டேங்குது? எடுக்கவே மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? எடுக்கவே மாட்டேங்குது. அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் குர்ஆன் ஓத ஓத என்ன செஞ்சிருக்கிறாங்க? வஃபாத்தாகி போயிருந்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியங்களே பெரிய பொக்கிஷம் எதுங்க? குர்ஆன் ஷரீஃப். அதனால நாம குர்ஆன் ஓதுற மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்யணுங்க? குர்ஆன் ஓதற வைக்கணும். அதுக்கு உண்டான முயற்சிகள் என்ன செய்யணுங்க? சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாப்பா, ஒரு நாளைக்கு ஒரு யாசீனாவது குர்ஆனை திறந்து ஓதுப்பா. எதை செய்யும்? ஒரு யாசீனாவது குர்ஆனை திறந்து ஓது. அந்த காலத்துல இஷா தொழுதுட்டு தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க் ஓதுனாங்க, மக்ரிப் தொழுதுட்டு சூரத்துல் வாக்கியா ஓதுனாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரத்து யாசீன் ஓதுனாங்க, லொஹர் தொழுதுட்டு சூரத்துல் ரஹ்மான் ஓதுனாங்க. என்னங்க ஜி, இத்தனையும் ஓதுனாங்க. எல்லாம் என்னவாக இருந்துச்சு? பரக்கத்தா இருந்துச்சு, ரூட்டு கிளியரா இருந்துச்சு, பஞ்சம் இல்லாம போச்சு, எல்லாம் சரியா போச்சு. இன்னைக்கு படாத பாடு, கடினமான உழைப்பு. ஆனா என்ன இல்ல? பரக்கத் இல்ல, நிம்மதி இல்ல, பிரச்சனை எல்லாம். எதை விட்டதுனால? குர்ஆனை விட்டதுனால. அல்லாஹ் சொல்றான், அற்புதமான ஒரு பொக்கிஷம், ஒரு மருந்து, ஒரு தீர்வு எதில் கொடுத்திருக்கிறேன்? நான் குர்ஆன்ல கொடுத்திருக்கிறேன். போதுமா? இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியமும் செய்திகளும் உண்மை நம்பி முஹப்பத்தோட என்ன செய்யணுங்க?
குர்ஆனை ஓதணும். ஓத தெரியாத ஒரு ஆளு திக்கி திக்கி என்ன செய்யறாரு? ஓதுறாரு. ஓத தெரிஞ்சவர் நல்ல ராகமா ஓதுறாரு. இப்ப நன்மை யாருக்கு அதிகங்க? ஏன் ஜி? அப்ப அங்க என்ன இருக்குது? இன்பம் இருக்குது இல்ல, முகப்பத் இருக்குது இல்ல. அப்ப முகப்பத்தோட ஒரு விஷயத்தை கையாடுறப்ப அங்க என்ன கிடைக்குது? கூலி 2 நன்மையா கிடைக்குதா இல்லைங்களா? இதுதாங்க பாடம். எனக்கு வரலையேன்னு யார் என்ன செஞ்சிடாதீங்க, அங்க வச்சிடாதீங்க. அது வரலையேன்னு என்ன செய்யாதீங்க, அங்க வச்சிடாதீங்க. அது வைக்க வேண்டிய பொருள் அல்ல, அணைக்க வேண்டிய பொருள். நம்ம கல்போட என்ன செய்ய வேண்டியது? அணைக்க வேண்டிய பொருள் அது. அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு வைராக்கி வைக்கணும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சவன சுபுகுக்கு பின்னால நான் குர்ஆன் ஓதுவேங்கிற ஒரு எண்ணத்தை என்ன செய்யணும்? நம்ம கல்புல கொண்டு வரணும். அப்படி முகப்பத்தோட வைக்கிறப்ப நேரத்தை எது ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா குர்ஆன் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்ப அப்துல் காதர் குர்ஆன் எடுத்து ஓதுப்பா, இவருக்கு அந்த வேலையெல்லாம் காரியெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? சுமூகமாக முடியுது. ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் குர்ஆனவே ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் துவாவே கேட்கறது இல்லை. இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துவாவே என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. எதை மட்டும்தான் ஓதுறாரு? குர்ஆன் மட்டும்தான் ஓதுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் கை தூக்கி துவாவை என்னெல்லாம் கேட்பாரோ இவர் அதை கேட்கறத விட கூடுதலா ஒரு பங்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க? கொடுக்குறான். எதை ஓதுறதுனால? குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறான். அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு என்ன செய்யுங்க? நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கபில், இதற்கு முன் வந்த வேதங்களை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள். முன் வந்த வேதங்கள் என்னங்க? தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், இதை கொண்டும் என்ன செய்யுங்க? நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். குர்ஆன் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கனுடைய நிறைவு செய்தி எதில் இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. வார்த்தையின் வடிவாக கொல்லப்பட்டது எதுதாங்க? குர்ஆன் மட்டும்தான். மற்றதெல்லாம் எழுத்துக்களால் என்ன செய்யப்பட்டுச்சு? இறக்கப்பட்டுச்சு. தௌராத்துல ஒரே நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இறக்கி கொடுத்துட்டான். இன்ஜீல் ஒரே நேரத்தில் வந்துருச்சு, ஜபூர் ஒரே நேரத்தில் வந்துருச்சு. பலகையிலையும் ஓடுகளிலையும் ஏடுகளிலும் என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அதை பார்த்து படிச்சுக்கிட்டாங்க. ஆனா கல்புல இறங்கினது எது மட்டும்தான்? எதுதாட்டுந்தாங்க? குர்ஆன் மட்டும்தான். அப்படி இருக்கிற இந்த குர்ஆன் எப்படி இந்த எழுத்து வடிவில் வந்துச்சு? என்னங்க ஜி, எப்படி எழுத்து வடிவில் வந்துச்சு? குர்ஆன் கல்புல தான் இருந்துச்சு. எப்படி இந்த எழுத்து வடிவில் வர்றதுக்குண்டான காரணம் என்ன? ஹாஃபிலாக இருக்கிற சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? வஃபாத் ஆகி போயிட்டாங்க. அப்ப அடுத்த தலைமுறைக்கு இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கிறதுடைய பொறுப்பு இப்ப இருக்கிற நமக்கு மிக முக்கியமானதுன்னு சொன்னவங்க ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது ரொம்ப முக்கியமானது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காலத்திலே இல்லை, இது எப்படி நம்ம செய்யறது? இன்னைக்கெல்லாம் நம்மால் என்ன சொல்றாங்க? என்ன ரசூலுல்லாஹ் 20 ரக்காத்தா தொழுதாங்க, ரசூலுல்லாஹ் என்ன அதை செஞ்சாங்களா, இதை செஞ்சாங்களான்னு கேட்குறாங்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, பெருமானாருடைய காலத்திலே இல்லை, இது எப்படி செய்யறது? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பெருமானாருடைய காலத்தில் இல்லை, ஆனால் இது நடைமுறையிலையும் அழகான நடைமுறை. அடுத்த தலைமுறை உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த சமூகத்துக்கு இந்த குர்ஆனை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? ஆமா, உண்மையான வார்த்தை தான். ஹாஃபில்கள் எல்லாம் மௌத்தா போயிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த குர்ஆன் எப்படி போய் சேரும்? சேராது. குர்ஆனை இறங்கி போது எழுதினவர் காத்திபுல் வஹி ஸைத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு எழுத சொன்னாங்க. யாரெல்லாம் குர்ஆனை எழுதி வச்சிருக்கீங்களோ, ஓடுகள்லையும் எலும்புகள்லையும் ஒட்டகத்தினுடைய தோளுகள்லையும் எழுதி வச்சிருக்கீங்களா, எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. அதை அத்தனையும் என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்து சரி பார்த்து எழுதி இன்றைக்கு சமூகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? குர்ஆன் விளக்கமாகவும் உரைகளாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் என்ன செய்யும்? ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, கடைசியாக வார்த்தை, ஒமை யக்ஃபுர் பில்லாஹி, எவர் ஒருவர் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிற விஷயத்திலே மறுக்கிறாரோ, ஓ மலாயிகத்திஹி, மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்கிற விஷயத்திலே மறுக்கிறார்களோ, ஓ குத்துபிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்களால் இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டு ஈமான் கொள்கிற விஷயத்திலே மறுக்கிறாரோ, ஓ ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்கிற விஷயத்திலே மறுக்கிறாரோ, வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாள் ஒன்று இருக்குதுன்னு என்று ஈமான் கொள்கிற விஷயத்தில் எவர் ஒருவர் மறுக்கிறாரோ, ஃபக்கத் தல்ல தலாலம் பஈதா, அவர் பக்கத்தில் இல்லை, வெகு தூரமான வழிகட்டில் இருக்கிறார் என்ன செய்யறார்? அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். அப்ப ஈமான் புதுப்பிக்கலைன்னா நம்ம எங்க போயிட்டோம்? தூரமா போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வாங்க? நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவங்களே
ஈமான் கொள்ளுங்க. ஈமான் கொண்டவங்களே ஈமான் கொள்ளுங்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம்? அல்லாஹ், ரசூல், குர்ஆன். அல்லாஹ், ரசூல், குர்ஆன். இந்த மூணு நம்மள்ட்ட என்ன இருக்குதுங்க? அல்லாஹ் கொடுத்துட்டு போயிருக்கிறான். அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வை கொண்டு முழுமையாக ஈமான் வைக்கணும், ரசூலை கொண்டு முழுமையாக ஈமான் வைக்கணும், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆனை கொண்டும் முழுமையாக ஈமான் வைக்கணும். அப்படி ஈமான் வைக்கிற போது நம்முடைய ஈமான் என்னவாகுதுங்க? சார்ஜ் ஆகுது, புதுப்பிக்குது. அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடை அழுக்காகிற மாதிரி எது அழுக்காகுது? ஈமான் அழுக்காகுது. ஈமான் எங்க இருக்குதுங்க? என்னங்க? ஈமான் கல்புல தான் இருக்குது. எங்க இருக்கு? உறுதியா பதில் சொல்லணும், பயப்பட தேவை. கூடுதலோ குறைவோ தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தானே. நான் கொஞ்சம் பேசி என்னை நான் தெளிவுபடுத்திக்கிறேன், கேட்டு நீங்க கொஞ்சம் என்ன செய்றீங்க? தெளிவுபடுத்துங்க. ஈமான் எங்க இருக்குது? கல்புல இருக்குது. எப்படிங்க கல்புல இருக்குது அப்படின்னு கேட்டா என்னங்க ஜி? ஏன் ஈமான் கண்ணில் இருக்காதா? ஏன் ஈமான் கையில் இருக்காதா? ஏன் ஈமான் காலில் இருக்காதா? எப்படி கல்புல இருக்குதுன்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருந்திருக்கிறாங்க. நீங்க கையில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு டாக்டர் கையையும் பார்ப்பாரு, அடி அங்கதான். எதுக்கு இங்க டென்டாஸ்கோப் வச்சு இங்க பார்க்கறாரு? கனெக்ஷன் முக்கியம் எங்க தான் இருக்கு? இங்க தான் இருக்கு. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஈமான் அப்படிங்கிறது வாயால சொல்லி கல்பால ஈமான் உறுதி கொள்றது. அப்ப எங்க தான் இருக்குது? ஈமானே கல்புல தான் இருக்கு. இது தெளிவாயிடுச்சுங்களா? கல்புல தான் எங்க இருக்குது? ஈமான் இருக்கு. அந்த ஈமான் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் என்னவாகணுங்க? அதிகமாகணும். ஏதோ சொல்றீங்க, சத்து கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியுது, ஆனா புரியாத மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி இருக்குதா நிலைமை? என்னங்க ஜி? அப்படி இல்லைல. நேத்தை விட இன்னைக்கு நம்ம என்னவாகணும்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 7 வயசாச்சு இன்னமும் இப்படியே இருக்கிறேன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அது அன்னைக்கு பொறுத்ததோ இல்லையோ, 1500 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறானுங்க? இன்னைக்கு நடக்கிற மாதிரி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? சொல்லி கொடுத்துருக்கிறான். நான் சொல்ற ஒரே ஒரு செய்தி, அமல் அப்படிங்கிறது பள்ளிவாசலோட முடிச்சிட வேணாம். எதோட முடிச்சிட வேணாம்? பள்ளிவாசலோட முடிச்சிட வேணாம். எங்கேயும் செய்யணும், வீட்லையும் செய்யணும். வீட்டில் செய்யலேண்டா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது என்னண்டே தெரியாம போயிடும். என்னங்க? அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. என்னண்டே என்ன செய்யும்? தெரியாம போயிடும். அப்படி தெரியாம போனதுனால என்னவாயிருச்சு தெரியுமா? வாழ்க்கைண்டா செல்போன்னு ஆகி போயிடும், வாழ்க்கைனா நெட்டுன்னு ஆகி போயிடுச்சு, வாழ்க்கைனா வைஃபைன்னு ஆகி போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கைன்னு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. எப்போ இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. நான் செய்யற குர்ஆனும் நான் ஓதுற தொழுகையும் தான் நிரந்தரமானதுங்கிறத என்ன செய்யணும்? சொல்ல வைக்கணும், புரிய வைக்கணும். அல்லாஹ் தஆலா அதற்கு நிறைவான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் செய்வானாக. வாஹிர் தாவா ஹக்கி சையதினா வாலி சையதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஈமானை புதுப்பித்துக் கொள்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் தஃப்சீர் ஒரு வாரம் மட்டும் லீவ் விடப்படுகிறது, அதுக்கு அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நடைபெறும். வீட்டில் குர்ஆன் படிக்க வச்சுருக்காங்க லேடிஸ். ஓத கற்றுக்கணும், ஓத கற்றுக்கணும். ஓத என்ன செய்யணுங்க? கற்றுக்கணும். அரபியில தான் ஓத கற்றுக்கணும். தமிழ் டு அரபி அப்படி இல்லை. எதில் தான் கற்றுக்கணுங்க? அரபியில தான் கற்றுக்கணும். குர்ஆனை கற்றுக் கொடுக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? இன்னைக்கு எத்தனை நிஸ்வான் மதரசாக்கள் இருக்குது? எத்தனை நிஸ்வான் மதரசா இருக்குது? அந்த காலத்தில் ஏதாவது நிஸ்வான் மதரசா இருந்துச்சுங்களா? ஆசியா எங்கேயுமே நிஸ்வான் மதரசாவே கிடையாது. அத்தனை தாய்மார்களும் ஒவ்வொரு மதரசாவா இருந்தாங்க. அப்படித்தானே? ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு மதரசா. ஆமா, இன்னைக்கு தெருக்கு தெரு நிஸ்வான் மதரசா, பக்கத்துல ஒரு நிஸ்வான் மதரசா, அங்க ஒரு நிஸ்வான் மதரசா, அந்த தெருவில் ஒரு நிஸ்வான் மதரசா. எல்லா தெருவில் என்ன செய்யுதுங்க? நிஸ்வான் மதரசா நிறைஞ்சு போயிருக்குது. ஏதாவது ஒரு நிஸ்வான் மதரசாவில் போய் உட்காந்து எனக்கு குர்ஆன் ஓத தெரியலங்க, தெரிஞ்சுக்கலன்னு வந்திருக்கிறேன்னா என்ன செய்வாங்க? கார் போட்டு விரிச்சு கூப்பிடுவாங்க, வாங்க உங்களை வச்சு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு தாயிலும் என்னதுங்க? ஒரு மதரசா. நான் அதிகமாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ஒழு செய்ய கற்றுக் கொடுத்தது என் தாய் தான். என்னங்க? மதரசாலெல்லாம் யாரும் போய் சொல்லிக் கொடுக்கல, என் தாய் தான் எப்படி ஒழு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த காட்சி என் கல்புல முழுசா இருக்குது. அந்த காலத்தில் என்ன ஒரு சின்ன செயல்கள் எப்படி நடந்துச்சு பார்த்து பழகிக்கிட்டோம். என்னங்க? பார்த்து பழகிக்கிட்டோம். எங்க அத்தா இப்படி இருந்தார், நான் இப்படி இருக்கிறேன். அப்ப நாம அப்படி இருக்கணும்னா நம்ம வீட்டிலேயே என்ன செய்யணுங்க? அந்த அமலை செய்யணும். செஞ்சா தானே பிள்ளைய என்ன செய்யுங்க?
பார்க்கும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் நான் அதிகமாக சொல்றது, காலம் மாற மாற காலம் என்னவாயிட்டு போகுது, மட்டமாயிக்கிட்டே போகுது. என்னதுங்க, மட்டமாயிக்கிட்டே போகுது. மனுஷனுடைய கல்பும் எப்படி போகுது, மட்டமாயிக்கிட்டே போகுது. அப்ப அதை சார்ஜ் பண்றதுக்கு அப்பப்ப என்ன செய்யணுங்க, ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரமி. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஏதோ கேட்டோம் போனோம் என்று இல்லாமல் கேட்கிற செய்திகளை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு உண்டான தௌஃபீக்கையும் நசீபையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஈமான்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அனுதினமும் குர்ஆன் ஷரீஃபை முஹப்பத்தோடு ஓதுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. முஹப்பத்தோடு ஓதுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கும் அதன் மீது முஹப்பத் வைப்பதற்கும் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத்தை எல்லா நாளிலேயும் நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற உயர்ந்த நசீபை, உயர்ந்த சூழ்நிலையை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அல்லாஹ், உதுவோடும் குர்ஆன் ஓதிய நிலையிலேயும் மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அந்த சந்திப்பின் மூலமாக உன்னை நாங்கள் சந்திக்கிற போது சந்தோஷத்தோடு சந்திக்கிற நசீபை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. யாழ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. யாழ், எங்களுடைய கபரை எங்களுக்கு விசாலமானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. நெருக்கடிகள் இல்லாமல் எங்களுடைய கபறுகளை விசாலமானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. யாழ், கபரிலேயும் குர்ஆன் ஓதுகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த துஆவை அருமையினாய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம்.